வெல்கம் டு அனைவருக்கும் வணக்கங்கள். இது நியூ கிரியேஷன் 21.5 இருப்பதை வைத்து சிறப்பான வாழ்க்கை அப்படிங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் இன்னைக்கு நான் வந்து பேச போகிற டாபிக். மேக்ஸிமம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருப்பீங்க, தமிழ்லைனில் பார்த்துருப்பீங்க, தலைப்பை பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் பார்த்து தான் ஓடி வந்திருப்பீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி நான் வந்து பேசுவேன் அப்படின்னு நினைக்கலாம். பட் அதெல்லாம் இல்லை, நார்மலாக ஒரு விஷயம் அது பேசணும்னு தோணுச்சு, அதெல்லாம் உங்கள்கிட்ட பேசுகிறேங்க. பாருங்கள், பத்திரமா வச்சுருக்கேன். பத்திரமா இங்கே ஒரு பத்திரம் பீரோவில் இருக்கிறது மாதிரி நிறைய இதெல்லாம் நான் வேண்டாம் தூக்கி போட்டு வச்சுருக்கேன். எத்தனை வீடு நாங்கள் மாறி இருக்கோம். இது அதே மாதிரி இன்னொரு நகல், இன்னும் 2-3 நகல் வச்சுருக்கேன். ஆனால் அது எல்லாமே தனித்தனி அக்ரிமெண்ட்டு. ஆமாம், எல்லாம் ஒரே இதில். இது ஒரு வீடு, அது ஒரு வீடு, அங்கே வீட்டுக்குள்ள 2 வீடு, பீராக்குள்ள 2 வீடு, அது மாதிரி நிறைய இருக்குது. அது மாதிரி நிறைய விஷயங்கள் பற்றி ஷேர் பண்ண போகிறேன். இப்போ என்ன வீட்டில் வந்து கொஞ்சம் சில பொருட்கள்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, டீக்லைட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால வந்து சில விஷயங்களை மாற்றி இதை பற்றிலாம் உங்களுக்கு சொல்லலாம் சொல்லிட்டீங்க. என்னம்மா இது? அது சாக்லேட், இமாலய சாக்லேட் போட்டு விட்டேன் போல ஒரு டிசைன் ஆகிட்டுக்குது. ஆமாம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட ஆட்டோவை ஓட்டிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, அதோட ஒரிஜினல் காப்பி. அது இந்த மாதிரி நிறைய நினைவுகள்லாம் இருக்குது. இதெல்லாம் எதுக்கு காட்டுறேன்னா ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணலாம் பார்த்தேன். மேக்ஸிமம் இந்த வீட்டை பற்றி ஒன்று. இன்னொன்று வந்து இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து குளோரியோட சம்பள பில்லு. நான் ரொம்ப கிட்ட காட்ட வேணாம், ஏன்னா அது கொஞ்சம் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் சொல்ல மட்டும் சொல்கிறேன். வருஷம் இது எந்த வருஷத்தில் வந்து குளோரி சம்பளம் வாங்குச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். 2019 ஏப்ரல். இது குளோரி 18 நாள் வேலை பார்த்துருக்கு. ஒரு மாதத்தில் 18 நாள் வேலை பார்த்துருக்கு. 11,113 ரூபா வாங்கி. இடையில எங்க ஒன்று இருக்கு பாருமா, அதுதான் 12,870 ரூபா கிராஸ் அமௌண்ட்டு. கிராஸ் அமௌண்ட் இல்லை, அதில் போயிட்டு மிச்சம் பிடிப்பு போய் தான் இதுதான் சொல்கிறேன். ஓகேங்களா, இது வந்து இஎஸ்ஐபி பிடிச்சிட்டு இஎஸ்ஐபி சேர்த்தா 12,870 ரூபா. 18 நாளைக்கு மட்டும் சம்பளம், குளோரியோட சம்பளம். இன்னொரு பில்லு 20 நாள் சம்பளம் 15,113 ரூபா. இஎஸ்ஐபி பிடிக்காம எவ்வளோ தெரியுமா, 17,140 ரூபா. இதுவும் அதே மாதிரி தான். இது இஎஸ்ஐபி பிடிச்சி 13,058. இஎஸ்ஐபி பிடிக்காம 15,010 ரூபா. 20 நாள் தான் வேலைக்கு போயிருக்கு. இதுவும் 20 நாள் தான் வேலைக்கு போயிருக்கு. இதில் 18 நாள் தான் வேலைக்கு போயிருக்கு. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, குளோரி 20 நாள் வேலைக்கு போனாலே அதுக்கு 17,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தது 2019. 18,000. அது நாங்கள் கணக்கு பண்ணி பார்த்தோம், நம்ம 45,000 வந்துச்சு வெறும் அந்த 3 மாதத்துக்கு. 3 மாதம் சம்பளம் 45,000. மாதம் சேர்த்து எத்தனை நாள் வேலை பார்த்துருக்காது? இது 20 நாள் 40 நாள், இது 58 நாள் வேலை பார்த்துருக்கேன். அதாவது 90 நாளில் 58 நாள் வேலை பார்த்து 40,000 மேலே சம்பளம் வாங்கியிருக்கேன். கொரோனாவால பார்த்தேன், கொரோனாவால இந்த வேலை போச்சு. அதுக்கப்புறம் திருப்பி இந்த வேலை கிடைக்கல. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல குளோரி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சேனலில் ஆதி காலத்துலேருந்து பார்த்தவர்களுக்கு தெரியும். யூடியூப் தொடங்கி அப்போ 1 வருஷம் தான் ஆச்சு. கையில் மருந்து போட்டிருக்கேன். எனக்கு வாட்ச் கட்டி ஒரே புண்ணு ஆகிட்டுருக்கு. அதில் மருந்து போட்டிருக்கேன். கொஞ்ச நேரத்தில் அது நல்லாயிடும், நாளைக்கு நல்லாயிடும். உங்கள் கூட ஸ்கின் எதனா ப்ராப்ளம் இருந்துச்சு, டெர்மிஃபைன்னு சொல்லிட்டு ஒரு க்ரீம் விற்கும் மெடிக்கலில், அது வாங்கி போடுங்க. நைட்டு போட்டீங்கன்னா காலையில் நல்லாயிடும். கவர்மெண்ட்ல அத்தை கொடுத்த மருந்து சூப்பராக இருக்குமா? அப்படியா? அது நல்லா கேட்குது. சரி, இது சொன்னேன். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம லைஃப்பில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இனிமேல் நம்மளை காப்பாற்ற எதுவும் தேவையில்லை, காசு நல்லா இருக்குது, ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிற டைமில் ஆண்டவர் வந்து நொறுக்கு கொட்டு வைப்பார். உண்மையாக சொல்லட்டுப்பா, அப்போ மைண்ட் செட் எனக்கு அப்படி தான் இருந்தது. ஏன்னா யூடியூப்லையும் பணம் வந்துருந்துச்சு அந்த டைமில். ஒன்றுமே இல்லை, சும்மா சாயந்தரம் வந்து சமைக்கிறது போட்டால் மாதம் அது ஒரு 8,000 ரூபா வந்துட்டு இருந்தது. 8,000 ரூபா 10,000 கூட வரும் ஒரு நேரத்தில். அதுவும் காசு வந்துட்டு இருந்தது. குளோரி சம்பாதிச்சது. நானே அதே கம்பெனி வேலை பார்த்தேன். என் பிள்ளைலாம் இல்லை, காணும். மொத்தம் 45,000 சம்பளம் வரும். நான் ஆமாம், எனக்கு ஒரு 15,000 ரூபாய் இருக்குமா? உங்க பில்லு இருக்கு பாருங்க, அங்கே இருக்கு பாருங்க, அதில் வச்சிருக்கேன். ஒரு 15-13 எனக்கு சம்பளம் வரும். அதில் அது இருக்கட்டும், அது வந்து பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, நோ ப்ராப்ளம். அது சாம்தும் ஒரு 3 பில்லு இருக்கும். 11,000 12,000 சம்பாதிச்சிருப்பாரு. ஏன்னா எனக்கு அதுக்கு முன்னாடி மெஸ்ஸில் நான் வேலை பார்க்கும்போது எனக்கு சம்பளம் 6,700 ரூபாய் தான் எனக்கு சம்பளம். அப்படியே நான் 1 வருஷம் கழிச்சு இங்கே எம்எஃப்எல்ல வேலை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 12,000 ரூபா கிட்ட 13,000 சம்பளம் வந்துச்சு. அப்போ எனக்கு எப்படி வந்துச்சு, டபுள் ஆயிடுச்சு சம்பளம். நினச்சேன் இனிமே வீடு வாங்கிடுவோம், பிளாட் வாங்கிடுவோம். படத்தில் கவர்மெண்ட் ஒரு படத்தில் ஆர்டிசி பேச்சு கற்றுவார். சரி, அதான் காமெடியாக இருக்கும். சின்ன வயசில் பார்ப்பேன், அடிக்கடி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்ப்பேன் அப்போலாம். அப்போ அவர் சொல்லுவார், இந்த ரோடு எவ்வளோ கேளுங்க, ஒரு வீடு கட்டுவேன், அதில் ஃபுல்லாக ஏசி, பாத்ரூம் ஏசி, கார் ஏசி, ஏசியோ ஏசி. இதில் வேற தம்பி அப்போ வேலைக்கு போயிருந்தான். தம்பி வேற சொன்னான், குளோரிமா நம்ம ஃப்ளாட் வாங்கிடலான்னு சொல்லி நாங்கள் ஃப்ளாட்டெல்லாம் பார்த்துட்டு அலைஞ்சோம் அந்த டைமில்.
என்னங்க ஆச்சு? கதவு போட்டலையாமா? அது நான் போட்டி தான் வச்சுருந்தேன். ஐயோ, திறந்துருக்கு. எலி வந்துச்சுங்க வீட்டுக்குள்ளே, தெரியுமாங்க? இந்த வீட்டுக்குள்ளேயே எலி வந்துச்சு. இதுதான் எனக்கு நீங்கள் பூட்டவே இல்லைங்க. பூட்டி தான் இருக்குது. இந்த வீட்டுக்குள்ளே எலி வந்துச்சுங்க நேற்று. நேற்று ஒரு எலி வந்துச்சு. எப்படி வந்துச்சு? இப்போ உள்ள இருக்கா தெரியல. இல்லை அது வரல. அது வர எப்படி தட்டி இருக்கு? இல்லை அது இப்போதான் திறந்துருக்குது. டப்பு திறங்கல அப்படி திறந்து 750 ரூபாய்க்கு கொடுத்து நம்ம ரெடி பண்ணி இப்படி தள்ளிவாங்க. போதும். ஏன் தெரியுமா உட்கார வைக்குது? இந்த மாதிரிலாம் பற்ற வச்சுருக்காங்க. அதெல்லாம் காட்டணும். அவங்களுக்கு காட்டுன்னு நினச்சி இதுதான் இந்த கதை மாதிரி தான் ஆகிப்போச்சு. இந்த காக்கா கதை. காக்கா என்ன பண்ணிச்சான், தண்ணி தேடி போச்சான். தண்ணி தேடி போகும்போது தண்ணி வந்து இந்த அளவு தான் இருந்துதான், இவ்வளோ தான் தண்ணி இருந்துதான். அதனால காக்கா என்ன பண்ணிச்சான், ஒரு கல்லாக போட்டு தண்ணியை மேலே வர வச்சு தண்ணி குடிச்சிட்டு ஓடி போயிடுச்சான். இது வரைக்கும் தான் எனக்கு கதை தெரியும். மீதி கதை நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இந்த கல்லை எடுக்கிறதுக்கு இந்த பானையோட சொந்தம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கல்லை எடுத்துட்டு அதை கழுவி திருப்பி வச்சாங்களாம். காக்கா கல்லை குடிச்சிட்டு இது கல்லை போட்டு தண்ணி குடிச்சு ஓடி போயிடுச்சு. பானைக்கு சொந்தக்காரங்க தான் நஷ்டம். ஒருவேளை பானை ஓட்டையாக இருக்கலாம், என்ன வேணா நடந்துக்கலாம். எதுக்கு இந்த கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா, நம்ம தேவை என்னமோ அதை தீர்த்துட்டு போகிற மக்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க நம்ம லைஃப்பில் வருவாங்க. அவங்களோட தேவை என்னமோ அதை தீர்த்துட்டு போயிடுவாங்க. ஆனால் அதுக்கான விளைவுகள் நம்ம தான் இப்போ ஒவ்வொரு லைஃப்லையுமே ஒருத்தர் இருப்பாங்க. இப்போ உங்கள் லைஃப்பில் கூட ஒருத்தர் இருக்கலாம். அதனால் எதுவுமே நிரந்தரம் இல்லை. அதனால் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருங்க. இனி நல்லா பணம் வந்துச்சா, 40,000 ரூபா வந்துச்சா, 45,000 என்ஜாய் பண்ணுங்க. எதுவுமே வரலையா சோர்ந்து போயிடாதீங்க. அதான் பொதுவாக சொல்லுவாங்கள்ல, பணம் வந்தால் ஆடாதே, பணம் இல்லைனால் வாடாதே. ஆட்டல போட்டிருப்பாங்க இதெல்லாம். அது மாதிரி நான் அப்போ ஆடலை. அப்போ நாங்கள் புதுசாக அப்போ தான் நாங்கள் வந்து 2 பேருமே காசே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்ட நிலைமையிலேருந்து டக்குன்னு இந்த பணம் வந்தோடனே பரவாயில்ல, நம்மளை ஆண்டு ஆசீர்வதிச்சிருக்காரு, இதுதான் ஆண்டு ஒரு ஆசீர்வாதம் போலக்குது அப்படிலாம் நிறைய எண்ணங்கள் ஓடி எங்களோட வாலிப பழைய அதெல்லாம் இப்போ எங்களுக்கு ஒரு 32 33 வயசா, ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்களேன் எங்கள் வயசை 25 26 வயசு, அதோட கம்மி தான். அப்போ வந்து நாங்கள் அதை என்ஜாய் பண்ணுறோம். அப்போ தான் லைஃப்பை 2 பேருக்குமே ஒரு நல்ல வேலை வந்துச்சு. இன்னும் 5 வருஷத்தில் எல்லாம் செட்டில் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி இந்த பாபேல் கோபுரத்தை கட்டும் போது ஒரு பிளான் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி வாருங்கள் கோபுரத்தை கட்டுவோம், வானத்தை தொடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அங்கேருந்து பார்த்தாராம், இவனா லூசு மாதிரி பண்ணிட்டுருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை உடச்சி போட்டாரு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கதை. அந்த மாதிரி இதை பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபீலிங் ஆயிடுச்சு. இன்னொன்று பாருங்க, ஆட்டோ இது பார்த்தா இன்னும் சரி, ஆட்டோ இருக்கட்டும். அடுத்து வந்து நம்ம வீட்டுக்கு கதைக்கு வருவோம். என்கிட்ட இருக்கிறது நிறைய இருக்கு. இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா 6,500 ரூபா வாடகை கொடுத்துருக்குறோம். இது 2026 நினைக்கிறேன் வாடகை. 22மா இது 2022 லெவலில் கொடுத்துருக்கோம் வாடகை. பின்னாடி இருக்கும் 7,800 ரூபா. பின்னாடி போட்டிருப்பாங்களா? 7,800. 36,000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம் கண்ணு. ஆமாம் 7,800. கரெக்டாக சொன்ன பார்த்தீங்களா? கரெக்டாக சொன்னேன். அவ்வளோக்குள்ளே பாதிக்கும். ஆக்சுவலி இது 2வது இது நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட் இது கிடையாது. ஏன்னா போகும்போது நம்ம இவ்வளோ கொடுக்கவே இல்லை. பார்த்தீங்களா? அப்பவுமே நாங்கள் 36,000ங்கிறது 5 டிவைட் பண்ண வரும். சும்மா டிவைட் பண்ண நீங்களே பண்ணுங்க. நான் ஆக்சுவலி 7,800 தான் வரும். கரெக்டு தான், அதுதான் கொடுத்துருக்குறோம். அப்போ 7,800 வாடகை கொடுத்தோமா? 6 மாதத்துக்கு அது போடுங்க. 36,000 6 மாதத்துக்கு போடுங்க. நம்ம போகும்போது அந்த வாடகை சொல்கிறேன். 8,000 ரூபா வாடகை தான் சொன்னாங்க அந்த வீட்டுக்கு. 8,000 ரூபா வாடகைங்கிறது 5 மாதம் வாடகை. இதில் 7,200 அதுதான் சொல்கிறேன். 5 மாதம் வாடகை போட்டோன்னு வச்சுக்க, நம்மளுக்கு எவ்வளோ வருது? 5 மாதம் வாடகை போட்டால் ஒரு மாதத்துக்கு 8,000 40,000 வரும். புரியுதா? ஆனால் நம்ம 40,000 இங்கே அட்வான்ஸ் நம்ம பே பண்ணல. 38,000 ரூபா. இது 2021மா? இது 7,200 ரூபாமா? 6 மாசம் வாடகை. நம்ம போகும்போது அதை கணக்கு பண்ணுங்க. 6 மாசம் வாடகை. 6 மாசம் வாடகை 6ஆ டிவைட் பண்ணா எவ்வளவு வருது? 36,000. அது பண்ணுங்க. ஆமாம்மா 7,200. நான் சொல்றதே நீங்க காதுல வாங்க மாட்டேங்கிறீங்க. நான் சொல்றது 36,000 கொடுத்துருக்கோம். நீங்க 36,000 6ஆல டிவைட் பண்ணுங்க. இவர் எல்லாமே மறந்துடுவாரு சார். சரி, 36,000 6ஆல டிவைட் பண்ணி சொல்லுங்க. டக்குன்னு டிவைட் பண்ணுங்க. அப்ப பண்ணுங்க. வரமாட்டேங்குது. நான் கையில போன் வச்சுக்கும்போது எதுக்கு வருத்தப்படணும்? எடுத்துட்டு போட்டுடு. உங்களுக்கு நான் ஒரு கணக்கு கேட்குறேன். 72,000 இன்ட்டு 1,85,000 அதை டிவைட் பண்ணி நீங்கள் எல்லாருமே கமெண்டில் ஆன்சர் சொல்லுங்கள். எதுக்கு நான் சொல்லணும்? அப்போ தான் இந்த வீடியோ இல்லை சொல்லுங்கப்பா.
அதாவது எழுத்துல சொல்லாம வேர்ட்ஸ்ல சொல்லுங்க தமிழ்ல. ஓகே. ஏன் இன்னைக்கு எங்க பைபிள் காலேஜ்ல அது கேள்வி கேட்டாங்க, நான் தப்பா சொல்லிட்டேன். நான் பார்த்துட்டு வந்தது எப்படி தெரியுமா பார்த்துட்டு வந்தேங்க, 13 கோடி 32 லட்சம் வச்சுட்டு வந்தேன். அம்மா 3 லட்சம் 6000 தான் வருது ஒரு மாசத்துக்கு. அதுதான் நம்ம கொடுத்த வாடகை. முதல் வாடகை 36,000. அதுதான் நான் சொன்னேன். ஆனா அது ஏன்னா தப்பு. 6,000 தான் நம்ம நான் கொடுத்தோம். சொன்னது correct. 6 மாசம் வாங்கல, அவர் வாங்குனது 5 மாசம் தான். அப்ப வாங்கினா 7200. நம்ம போனது 6,000 ரூபாயில போனோம். அவர் ஏத்தும் போது இப்படி அக்ரிமெண்ட் மாறி மாறி வந்துச்சு ஒரு வருஷத்துக்கு. புரியுதா இல்லையா? போனது 6,000 ரூபாய் தான் வாடகை. நம்ம அப்பனா கூட இது 2021ல போட்டு நம்ம எப்போ போனோம்? 2021 தான் போனோம். 2020 போனோம். நோ 21 தான் போனோம். 2020 கிடையாது, 2021. சரி விடுங்க, ஏதோ ஒன்று விடுங்க. சரி ஓகே. இதுல இருந்து நாங்க என்ன சொன்னோம்னா 2022லயே நாங்க 7,800 ரூபாய் கொடுத்துருக்கோம் வாடகை. ஏன் இதெல்லாம் அதிசயம் இருக்கு? இந்த வீட்டுக்கு வாடகை வந்து இப்போதைக்கு 9,000 ரூபாய் கொடுக்குறது அது தப்பு இல்லை சொல்றேன். 7,800 கூட நடந்தா கிடையாது. நம்ம காலி இன்னும் அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதிகமாயிடுச்சு, அதான் காலி பண்ணிட்டோம். 8,000 கிட்ட வந்துச்சு. 500 ரூபாய் ஏற்றுவாரு வருஷம். அந்த மாதிரி காலி பண்ணி கிட்டத்தட்ட 8 கிட்ட தொட்டுச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப 8 தொட்டு 8,200. நான் காலி பண்ணது 2023ல காலி பண்ணிட்டேன். 23 24ல காலி பண்ணிட்டோம். காலி பண்ணிட்டு நம்ம அங்க போயிட்டோம், அந்த ஓட்டு வீட்டுக்கு போயிட்டோம். அப்பவே 8,000 ரூபாய். நான் இப்ப கட்டி ஒரு 10 மேல தாண்டிட்டு இருக்கோம். 10,500 ரூபாய். அக்காண்ட போன் போட்டு கேட்டால. நல்ல ஏரியா, நல்லா சூப்பர் ஏரியா அது. அங்க அப்படிதான் மாதம். ஆனா வருஷம் கரண்ட் வாடகை ஏத்துது. அது கவர்மெண்ட் ஏத்துது, என்ன பண்ண சொல்றது, டாக்ஸ் ஏத்துறாங்கல்ல, அதை வச்சுதான் வாடகை வாங்குறாங்க. நம்மளும் நாளைக்கு பண்ண ஒரு வீடு கட்டணும்னா அந்த டாக்ஸை வச்சுதான் நம்ம வாடகை கால்குலேட் பண்ணணும். வாடகைக்கே வீடு விடக்கூடாது அம்மா, கஷ்டம்தான். இருக்கிற நம்மளுக்கு ஒரு கூரைனா கூட கஞ்சி குடிச்சிட்டு வீட்டுக்குள்ள இருந்துக்கணும். அப்படிதான் வாடகை வீட்டுக்கு போகிறதா? இப்போ வாடகை வீட்டில் தான் இருக்கிறீங்க. எலி வந்துச்சா தெரியல பாப்பா. லோரி பக்கு பக்குன்னு எலியெல்லாம் வரல, அது க்ளோஸ்ல இருந்தது. இப்போதான் காத்துல டப்புன்னு. சரி ஓகே, நான் அவர்தான் சொல்ல வந்தேன். இது ஒன்று இன்னொரு பில்லு உனக்கு காட்டணும்னு பார்த்தாலும் அதையும் காட்டிட்டு போயிடுறேன். நீங்க எல்லாம் திருப்தியா போய் தூங்குறதால. இன்னும் டைம் ஆகல, நீங்க இன்னும் 10 நிமிஷம் பேசணும். இப்பதான் 10 நிமிஷம் ஆயிருக்கு. திஸ் இஸ் ஆட்டோ பில். இது வந்து ஒரு ஆட்டோ. இந்த ஆட்டோ வந்து கிட்டத்தட்ட நான் என் உயிர் பாதி எடுத்துக்கிறது. இது கிட்டத்தட்ட 2,40,000 ரூபாய் இந்த ஆட்டோ வந்து என்கிட்ட வாங்கியிருக்கு, முன்பணம் இல்லாமல். முன்பணம் 50,000 ரூபாய் வச்சுங்களேன். எப்படியும் 50,000 முன்பணம் கிடைச்சிச்சுன்னு வச்சுப்போம். 2,40,000 ரூபாய் நான் இதுக்கு டியூ கட்டியிருக்கிறேன். ஆனால் அந்த ஆட்டோ என் கையிலே இல்லை. 2 லட்சம் கட்டணும். அதான் சொல்கிறேன், 2,40,000 ரூபாய் கட்டந்து. இன்னும் ஒரு 1 லட்சம் ரூபாய் கட்டி தான் ஆட்டோ நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். ஆனால் அது வேஸ்ட்டு. அவங்க எங்களை ஏமாத்திட்டானுங்க. சுப்ரீம் ஆட்டோ வெள்ளிவாக்கத்தில் இருக்குது, போய் யாருமே வாங்காதீங்க. ரொம்ப சீட் பண்ணுறாங்க, ரொம்ப ஏமாத்துறாங்க. சுப்ரீம் ஆட்டோ சுப்ரீம் இல்லை, எல்லா ஆட்டோக்காரங்களும் ஏமாத்தான் செய்கிறாங்க. எல்லா கம்பெனிலுமே என்ன காரணம் தெரியுமா? வாங்கி அடின்னு அடிச்சுட்டு தான் அந்த ஆட்டோ தான் செகண்ட் செல்ல விற்கிறாங்க. நம்ம நாலேஜ் எல்லாம் வாங்கிட்டு அவங்க குறை சொல்லக்கூடாது. ஹார்ட் பேஷண்ட்டை கொடுத்துட்டு அதுக்கு மூலையும் சேர்த்து போச்சு, ஆட்டோ சேர்த்து போச்சு சொல்கிறாங்களே. ஏமாறுறவன் மேலே தப்பு, ஏமாத்துறவன் மேலே வந்து கொஞ்சம் தப்பு. அப்படிதான் வந்து நம்ம பழகி. ஆனால் எங்கள் மாமா சொன்னார் புது ஆட்டோ வாங்கன்னு. சாமி தான் பேச்சு கேட்கல. காசு இல்லை. நம்ம ஃபர்ஸ்ட் ஆட்டோ வர ஐடியா இருந்துமா? இல்லை அப்போ என்ன சொன்னா என்ன பண்ணுறது? ஏதோ ஒரு ட்ரையல் வாங்கி பார்க்கலான்னு வாங்கினோம். 2 வருஷம் அதில் போச்சு. எல்லாமே ஒரு முயற்சி தானே. லைஃப்பில் எப்படியாவது முன்னுக்கு வந்துட மாட்டோமா அப்படின்னு ஒரு ஏக்கம் தான். ஏதாவது பண்ணி பார்க்கலாம். சும்மா உட்காந்துருக்க முடியாது. ஆட்டோ வாங்கி அதை முயற்சி பண்ணி பார்த்தோம். எல்லாமே முயற்சி பண்ணி பார்க்குறோம். ஒரு வேலைக்கு கூட போய் பார்க்குறோம். வேலைக்கு போய் நல்லா பார்க்குறோம், வேலைக்கு காசு பற்ற மாட்டேங்குது. அதனால இப்போ பாருங்க 15,000 சம்பளம் சுற்றிட்டு இருக்கிறேன். ஆப்ரேஷன் பண்ணதுனால கொஞ்சம் ரெஸ்ட்டுக்காக திருப்பி நான் வேலைக்கு போயிடுவேன். 14,000 தான் சம்பளம் தராங்க. ஆனால் நம்ம முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு 4,000 கொடுக்குறாங்கிறாரு. இதெல்லாம் என்ன நியாயம்னு எனக்கு தெரியல. வீட்டில் இருக்கிறவங்க 4,000 கொடுக்குறாங்க பட்டதாரிகளுக்கு. இவனுங்க வேலைக்கு போனாலே கம்பெனியில் 14,000 தான் கொடுக்குறானுங்க. கல்யாணம் ஆன ஆம்பளைக்கே 14,000 கொடுத்தா எங்கே பத்தோம்? ரொம்ப மோசம். அதாவது அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, எங்க நீங்கள் செஞ்சால் செய்யுங்க, இந்திக்காரங்க 300 ரூபாய்க்கே வராங்கன்ட்டு 3 லட்சம் மாதிரி பேசுகிறாங்க. நீ வேலைக்கு போனியா மகாது? இல்லை இந்த எம்எஃப்எலுக்கு அப்புறம் எங்கேயாவது கம்பெனியில் வேலைக்கு போனியா? சொல்ல போனேன் இடையில, ஏதோ மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட போனேன். அது வேலை கிடையாது. 2-3 வேலை போனேன், நான் மறந்துட்டேன். இப்போ நீங்கள் டக்குன்னு கேட்டால் என்னால் பேச முடியாது. நான் சொல்கிறேன், ஒரு கம்பெனி போய் 1 மாதம் வேலை பாரு, தெரியும் உனக்கு. இங்கே தான் எவ்வளோ கம்பெனி இருக்கு சுற்றி. நீங்கள் தான் சொன்னீங்க இந்திக்காரங்களுக்கு அவங்க அப்படி சொல்கிறாங்கம்மா, சம்பளம் கேட்டதுக்கு 500 ரூபாய் கேட்டதுக்கு. கேளு, அங்கே போய் நடக்கிறத பாரு. நம்ம ஆளுங்க ஒருத்தரும் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டாங்க. இந்திக்காரங்க அப்படி மாடு மேலே வேலை செய்கிறானுங்க. அப்போ அப்படிதான் சொல்லுவாங்க. நீ சொல்லு, அவங்க இன்னும் சொல்லாமல் வேலை செய்கிறாங்க. அதே நம்ம ஒரு பக்கம் யோசிக்கணும்ல.
நம்ம ஆளுங்கிட்ட குத்தா செய்ய மாட்டாங்க, பந்தா காட்டுறாங்க. நான் எதுவும் செய்யணும், அதெல்லாம் என் வேலை கிடையாது சொல்கிறேன். ஆமாம், அப்படிலாம் இல்லை, எல்லா வேலையும் செய்கிறான். புரியுதா? அதையும் ஒரு பக்கம் யோசிக்கணும்ல. போய் பாருன்னு சொல்கிறேன், போய் ஒரு விஷயம் லுக் விட்டு பாரு, எவ்வளோ வேலை செய்கிறாங்கன்னு தெரியும். வடக்கு நண்பர்கள் உங்களுக்கு சப்போர்ட் நான் பண்ணுறேன், சரிங்களா? அப்புறமா வடக்கு நம்பர்கள் என் தலையில முளக்க அரைச்சிடாதீங்க. வடக்கு நம்பர்கள் ஃபுல்லாக ஒயின் ஷாப்பில் கிடப்பாங்க. அதுவும் உங்களுக்கு தெரியலையா? எங்கள் ஏரியாவில் ஃபுல்லாக இங்கே தெற்கு நண்பர்கள் இருக்கும்போது நீ பார்க்கலையா? போய் பாரு. அன்னைக்கு சொல்கிறேன் ஒரு ஆள், நீங்கள் ஒயின் ஷாப் மூட்டிங்கன்னா ஆந்திரா பார்டரில் போய் செட்டில் ஆகிடுவேன், அங்கே வாங்கி குடிச்சிட்டு வருவேன்றான். ஓ, அதான் பாரு. இது மாதிரி இன்னொரு ஆள் சொல்கிறான், செத்துருவேன். இவனுங்களுக்கெல்லாம் எப்படிதான் காசு கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல. உழைக்கிறாங்க, இல்லை உழைச்சிருக்கிறாங்க. என்ன சொல்கிறேன், உழைக்கிறாங்க. உழைக்கிற காசை இப்படி பேர் ஒயின் ஷாப்பில் கொடுக்குறாங்க. என்ன பண்ணுறது மக்களே? நம்ம கவிஞர் ஒருத்தர் அப்போ சொன்னார், திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அது மாதிரி ஒயின் ஷாப்பு, அந்த சிகரெட்டு, பீடி, பாக்கு, கஞ்சா, இதெல்லாம் வந்து அவன் திருந்தினா தான் உண்டு. யாரும் வந்து திருத்தலாம் முடியாது. கவர்மெண்ட் வந்தோ, புதுசாக ஆட்சி வந்தோ, அவங்க முயற்சி செய்கிறாங்க, அவ்வளோதான். சரி, இதெல்லாம் உங்கள்கிட்ட கட் பண்ண பார்க்குறாங்க. நம்மளா திருந்தினா தான் உண்டு, எது இருந்தாலுமே சரி. இப்போ கூட பாருங்கள், மணி 11 மணி, தூக்கம் வருது. நம்மளா போய் தூங்கினா தான் உண்டு. நாங்க இப்பதான் வந்தோம். ஒண்ணு சொல்லுங்க, எங்க மருமகன் வந்திருக்காரு, எங்களோட பெரிய மருமகன். பெரிய மருமகன் வந்திருக்காரு ஊர்ல இருந்து, தஞ்சாவூர்ல இருந்து. நாளைக்கு ஒரு ரிசல்ட். பெரிய மருமகன்னா நீங்க ரொம்ப பெரிய மருமகன் நினைச்சிடாதீங்க. 10th படிக்கிறான். எங்க நாத்தனார் பையன், எங்க பிரதிபாக்கா பையன், நூட்டனா பையன், என்னமோ வளர்ற வந்திருக்கா. அவள் தூங்கிட்டு இருக்கான்ல குழந்தை. இன்னைக்கு தான் ட்ரெயினில் வந்தாப்பா. இந்த ட்ராவலே நமக்கு ஒத்துக்காது. கஷ்டப்பட்டு ட்ரெயினில் வந்து தூங்கவே இல்லை. நாங்கள் ட்ரெயினில் வந்தது பெரிய பிரச்சனை இல்லை, அவன் வந்தது எங்கள் டேடி கூட, அதுதான் பெரிய பிரச்சனை. அவர் நல்லா தூங்கி உட்காந்துக்கிட்டு தூங்கிட்டாரான். நைட்டு தூங்கினவர் தான், அதோட காலையில் தான் இருந்தாரான். இவன் தான் நைட்டில் கண்ணு மூச்சு லக்கேஜ் பார்த்துட்டு வந்துருக்கலாம். ஐயோ, அதனால சரின்ட்டு தூங்கலை. அப்பவுமே பகலில் நான் சொன்னேன் தூங்குமான்னு. இல்லை, நைட்டு தூக்கம் வராதுன்னா கரெக்டாக அவனுக்கு ஒரு 10 மணி தொடும்போது நல்ல தூக்கம் சொக்கிச்சு, கண்ணெல்லாம் தூக்கமாக வந்துடுச்சு. அதனால் அவர் வந்திருக்கார் வீட்டுக்கு. 2 வாரம் கழிச்சு தான் போக சொல்லியிருக்கேன் நான் ஊருக்கு. அது வரை இங்கே தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் இருக்க மாட்டான். அவன் ஸ்கூலுக்கு வயசு 15 இருக்கும். 15 வயசு. ஆமாம், அப்படியா? அவனுக்கு 15 வயசு பாரு. நம்ம பெரிய மருமனுக்கு 15 வயசு, சின்ன மருமனுக்கு 2.5 வயசு. எவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட். எனக்கு மொத்தம் 7 மருமகன்ஸ். சாமி இப்போ வேலைக்கு போயிடுறாரு காலையில், அதனால எங்கேயும் வெளியே இருக்கிறான். ஒருத்தனும் அடங்க மாட்டானுங்க. இவனும் அடங்க மாட்டானு தெரியல, இப்போதைக்கு அப்படிதான் இருக்கிறான். எவனுமே அடங்க மாட்டானுங்க. தருண் கூட ஏதாவது வாய் பேசிட்டே இருக்கும், கேள்வி கேட்பான். செகண்ட் பசங்க கொஞ்சம் சுட்டியாம இருப்பாங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது, அடங்க மாட்டானுங்க. அப்படிதான் இருப்பான். தருண் கூட சுட்டியா இருப்பான். இவன் அப்போ வந்து அமைதிதான் இருப்பான். குழந்தை எங்குமே ஆட்டம்லாம் போட மாட்டான். ரொம்ப வாள் வந்து யுகேஷும் கேபி தான். ஆமா, கேபி குட்டி. கேபி வயசு குட்டியா இருக்குது. ஆமா, எப்படி ஆகுது தெரியல. ஆனா இப்போதைக்கு அடங்க மாட்ட முடியலங்க, நொந்துட்டேன். சரிங்களா, ரொம்ப முடியல, அடங்க மாட்டேங்கிறான். அதான் அன்னைக்கு சொன்னாங்க, ஒன்று பாப்பா க்ளோஸ் வச்சு பண்ணு, பாப்பா பார்த்துங்க, இல்லைன்னா போயிட்டு பாத்திரம் கழுவுங்க. நான் பாத்திரம் கழுவு போகிறேன் சொல்லிட்டு அவனெல்லாம் பார்க்க முடியாது, ஆளை விட்றா சாமி. எங்ககிட்ட இவாஞ்சிக்கிட்ட எங்ககிட்ட விட்டு. ஆமாம், நான் இப்போ நீங்கள் பார்த்து நான்லாம் பார்த்துட்டு ஒரு லாரி சாமான் கூட கொடுங்க, பாத்திரம் வளைக்க தரேன். அதுவும் இவாஞ்சி நான் எப்படி தெரியுமா கதை பேசிட்டே இருப்பான். அவனுக்கு எங்கேயாவது ஏதாவது அடிபட்டுறான் வந்து நாங்க சாமிகிட்ட திட்டு வாங்குவோம். நீங்க 2 பேரும் கதை பேசிட்டு அவனை கொட்டை விட்டுட்டீங்கட்டு இல்லாத பம்பல் அழுத்து வச்சுட்டு கட்டில கூப்பிட்டு போயிடறான். இப்பெல்லாம் ஏசி ரூம் வாங்க விளையாட்டவா போயிட்டு ஏசியில் உட்கார வச்சுட்டு அவன் உதிக்கிறான் டமால் டமால் உதிக்கிறான். நம்ம 10 தான் மேலே ஏறி குதிக்கிறான். ஸ்கூலுக்கு மட்டும் போக மாட்டேங்குது. இப்போ எங்க அரிசி வந்திருக்காங்க. இவனை வந்து சாம் வந்து காலேஜ் படிக்கும்போது வீட்டுக்கு கொண்டு வந்திருக்காரு. 2.5 வயசு இருக்குமா? தூக்கிட்டு வருவேன். ஆமா, 2 வயசு 3 வயசு இருக்கு. 3 வயசுக்கு இருக்கும். எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அரிசி. இன்னும் அம்மா வந்து பார்க்கல. அம்மா போன வாட்டியே கேட்டுட்டு இருந்தாங்க. அக்காலாம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க போன வருஷம். அவனை குழந்தையா தூக்கிட்டு வந்தேன்னு சொல்ற நீ. அப்ப நான் காலேஜ் படிச்சிருந்தேன்னா குழந்தையா தூக்கிட்டு வந்தேன்ற. நம்மளுக்கு வயசாயிடுச்சு பாரு, அதை நினைக்கிறேன். அப்போ வந்து வருவான் டிவிஎஸ்ல வந்துட்டு பால் குடிச்சிட்டு சோபாவில் தூங்கிடுவான் குழந்த. இப்போ எங்கள் அம்மாட்ட போய் காட்டணும் அரிசை. கேட்டுட்டே இருந்தாங்க அரிசி எங்க அரிசி எங்கன்ட்டு. போன வருஷம் வந்தாங்கல்ல இங்க. ஆமா ஆமா, அதுல இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு நாள் தான் வந்தாங்க. ஒரு நாள் அக்கா பார்க்கல அம்மாவை. இல்லையே, ஒரே நாள் தான் ஸ்டே பண்ணாங்க. அதுக்குள்ள போயிட்டாங்களே.
ஃபோனில் தான் பேசினாங்க. இன்னும் என்னென்னா அவங்க எப்போவுமே இங்கே கிறிஸ் இருக்கிறான், அவனே எங்கள் அம்மா அரிசி தான் சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன் அரிசி இல்லை கிறிஸ்து, அவன் பேர் அதிகமாக அம்மா யூஸ் பண்ணுவாங்க. அது பேர் எல்லாமே இஷ்யூஷன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அரிசி, அவன் யுகேஷ், அவன் கிறிஷ். தருண் தான் வேறு. தருண் அவங்க ரோஹித், ரித்திஷ், அவங்க நிறைய விஷயங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். க்ளோரி கூட க்ளோரிஷ் அப்படி பேர் வச்சிருப்பேன். சுபாஷினி, க்ளோரி மாமி கூப்பிட மாட்டான். சின்ன வயசுல க்ளோரின்னு கூப்பிட்டுப்பான். அப்படியே தான் இன்னும் கூப்பிட்டுக்கிறான். க்ளோரி எங்க க்ளோரி சவுண்டே கேட்கல. சொன்னேன் மாமிடாதுன்னு அப்படியா அவனுக்கு சின்ன வயசுல நான் என்ன சொல்லி கொடுத்தனோ அது அப்படின்னு ஞாபகம் வச்சிருக்கான். க்ளோரி தான் ஞாபகம் வச்சிருக்கான். அப்போ க்ளோரி தான் கூப்பிடுவான். அவன் 2வது படிக்கும்போது கூட க்ளோரி தான் கூப்பிடுவான். அதே படத்துல இன்னும் வச்சிருக்கான். க்ளோரி தான் கூப்பிடுவான். நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, என் க்ளோஸ் ஃப்ரெண்டு ரேகா. அவள் சொல்லுவா, ஏய் கேபியவே நீ வந்து என்ன ரேகான்னு கூப்பிட சொல்லி, என்ன யாரும் அக்கா கூப்பிடக்கூடாது, ஆண்டி கூப்பிடக்கூடாது. அக்கான்னு கூப்பிட்ட வயசாயிடுன்னு சொல்லிட்டு ஆண்டி கூப்பிட்ட வயசாயிடுன்னு பேர் சொல்லி கால்மி ரேகா அப்படி சொன்னாங்க. ஒன்லி கால்மி ரேகா. கால்மி ரேகான்னு சொன்னது கரெக்ட் தான், தப்பு இல்லை. நீ சொல்லும் போது அந்த குழந்தைக்கு பேச்சே வராது. 1.5 வயசு குழந்தை. இல்லை கேபிக்கு 1 வயசே ஆகல. அப்ப போயிட்டு ரேகானா அது திரும்பி இப்படி அவன் எப்படி கூப்பிடுவான்? அவன் அப்பனே கூப்பிடல. 1 வயசு ஆகல. அப்போ வந்திருந்தால நான் சொன்னேன், கேபிமா இங்க பாரு ஆண்டி பாரு செல்லக்குட்டினா, ஏய் என்னெல்லாம் ஆண்டி கிட்டி சொல்லாதடி, க்ளோ இது ரேகான்னு சொல்ல சொல்லு. நான் எல்லாருக்கும் ரேகா தான், பேர் இல்லை பேர் வச்சு கூப்பிடுங்க. ஏய் ஆண்டி அதுக்குன்னு சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். குழந்தைக்கு 1 வயசு ஆகலையே, அது இன்னும் அம்மானே சரியா கூப்பிடலையே. பரவாயில்ல, அவளுக்கு இது வீடியோ அனுப்பிச்சு விடுவோம் நாங்கள். ரொம்ப பேசுது பப்புலு, பயங்கரமா வாய் அடிக்கிறான். ஆனால் ரேகா ஃபாலோ பண்ணது கரெக்டு தான். வெளிநாட்டுலலாம் அப்படி தான் கூப்பிடுறாங்க. இது வெளிநாட்டில் இல்லை, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட். இது வெளிநாடு இல்லை. இங்கே வந்து நம்மளுக்கு பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றல. அதனால ஒரு டைமுக்கு வந்து அவ வந்து ஐடி செக்டார்ல வேலை செஞ்சு சில பேர் அது கூப்பிட்டா பிடிக்கும், பேர் சொல்லி கூப்பிடலாம், அவ்வளோதான். நான்லாம் கோச்சிக்க மாட்டேன். சாம் கூப்பிட்டா நான் பார்ப்பேன், ராகம் கூட்டாலும் பார்ப்பேன், சின்ன பசங்க கூட்டாலும் பார்ப்பேன். பாரு இவங்களாம் வடா படம்னு சொல்லி பழகி வச்சுக்கிறாங்க. சரி 1 வயசுக்கு அப்புறம் மறந்துடும் பார்த்தா இன்னும் அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. யாரு நம்ம பசங்க சொல்லல, பப்புள் சொல்றேன். இப்ப பப்புள் வயசுல இருக்கும்போது இவங்க சொன்னானுங்க ஆனா அப்படான்னு பேசுவானுங்க சின்ன பசங்களுக்கு. குழந்தைங்களுக்கு வயசானதுக்கு அப்புறம் கரெக்டா தெரிஞ்சு மாமா மாமான்னு கூப்பிடணும். ஆனா குழந்தைங்களுக்கு நல்ல பழகத்தை கற்றுக் கொடுக்கணுங்க. காலம் கெட்டு போச்சு, அதனாலதான். இப்ப நான் பொம்பளை பசங்க பெற்றுட்டுலாம் வருத்தப்பட வேண்டியது இல்லை, ஆம்பளை பசங்க பெற்ற வருத்தப்பட வேண்டியது நிலைமையில இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்கிறோம் இப்போ. ஆமா அவனுங்கிற மாதிரி இருக்கு. ஏன் ஆச்சுன்னா இப்போ பசங்களுக்கு வந்து அந்த ட்ரக்ஸ்லாம் சொசைட்டிலேருந்து விலக்கி வைக்கிறது ஒரு பெரிய போராட்டம். இப்போ மொபைல் அடிக்ட் ஆகிட்டாங்க எல்லாமே தான். மொபைல் வந்து கஞ்சா குடி மாதிரி இப்போ அதில் முழுகிட்டாங்க பசங்கள்லாம். சரிங்க, நான் போயிட்டு வரேன். சரி ஓகே பாய். வந்துச்சு எனக்கும். ஏங்க குட் நைட் சொல்லிட்டு போங்க. எல்லாருக்கும் குட் நைட். க்ளோரி மேம் பேசணும், நான் போயிட்டு வரேன். ஏய் பாய் 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 பாய். குட் நைட் பேபி. குட் நைட் குட் நைட் குட் நைட்ங்க. நாங்களும் கட் பண்ணுறோம். பாய் பாய் பாய். எங்கள் காசெல்லாம் விரியமாக போயிடுச்சுனது. வண்டி அதில் 2 வீலர் இது கூட இருக்குது, இஎம்ஐ. பாப்பா ரெக்கோ கரண்ட் இருக்குது, எல்லாத்தையும் தூக்கி போடணும். பேட் மெமரிஸ். செடிக்கு தண்ணி ஊற்றுனீங்களா? நம்ம எங்கேயோ போய் டாப்பிக்கை முடிச்சிட்டிங்களாங்க. லாஸ்ட்டாக கேபியில் வந்து முடிச்சிட்டிங்க நீங்கள். ஏய் குடிக்கிற தண்ணி ஊற்றாதீங்க, தண்ணிக்கே சிங்கி அடிக்குது. இங்கே நாங்கள் அங்கே போய் தண்ணி எடுத்துகிட்டு வரோங்க, மாதாவரத்துக்கு போயிட்டு. சரி எனிவே பாய் பாய். கிட்ட வந்து சொல்லிட்டு போங்க. எனிவே ஐ லவ் யூ பாய். மூஞ்சி தெரிலங்க, இருட்டா தெரியுது. இருட்டா தான் இருக்கேன். அம்மாவாசை நைட்டு என் மனசுக்குள்ள போயிட்டு, அப்பாயே சிலைட்டு என் உள்ள வந்தா போயிட்டு. இது ஒரு மிஷினை வாங்கி எங்கள் அம்மா கொடுத்தாரு. அவங்க காசு கொடுத்து வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஆனால் அம்மாவுக்கு யூஸே பண்ண தெரியல, சும்மா தான் கிடக்குது. ஆமாம், வீடு பார்த்துட்டு வந்தோம். வீடு பெருசு சொல்கிறார் சார். பாய் சொல்லுமா. பாய். குட் நைட். குட் நைட். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம கையில் எதுவுமே இல்லை, ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது. நம்ம ஆசைப்பட்டு பணம் சம்பாதிச்சிட்டோம், நல்லா சேர்த்து வச்சுட்டோம் நினைக்கும் போது நமக்கு உடம்பு சரியாமல் ஆகிடும். அப்போ அந்த காசெல்லாம் அதுக்கு செலவாயிடும். சரி நல்லா இருப்போம், ஆனால் நம்ம கையில் காசு இருக்காது. எதுவுமே நிரந்தரம் இல்லை, எல்லாமே ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது. அவரும் நம்மளை போஷிச்சாதான் நம்மளால் சாப்பிட முடியும், தூங்க முடியும், ஏஞ்சி வேலைகளெல்லாம் செய்ய முடியும், சுகமாக இருக்க முடியும். கடவுள் இல்லாமல் எது தொடங்கினாலும் 0 தான். நமக்குள்ள ஒரு லைட்டாக பெருமை வந்துட்டாலும் தகுத்து போட்டுருவார் எல்லாத்தையும்.
ஆண்டவரை நம்பி நம்ம எல்லாத்தையும் நடத்தலாம். ஓகே பாய். ஜீசஸ் bless you.